கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நம்பிக்கை செய்திக்கு உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, அநேக சூழ்நிலைகளிலே நமது கண்கள் இருள் அடைந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். திறக்க முடியாதபடி, பார்க்க முடியாதபடி பல விதங்களிலே நமது கண்கள் மறைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதே போலதான் எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனால் எலிசா ஆண்டவருடைய சமூகத்தில் அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தவுடன் வேலைக்காரருக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான பாதுகாப்பு கூட இருந்ததை அவன் பார்க்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போது நம்மை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கூட இருக்கிறது. நம்மை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் நம்மோடு கூட இருக்கிறது. அவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு நமக்குள் இருக்கிறது. ஒருவேளை தினந்தோறும் நாம் டிராவல் பண்ணி போகலாம், தினந்தோறும் வாகனத்தை ஓட்டலாம், அநேகம் ஜனங்களை சந்திக்கலாம், அநேக காரியங்களிலே நாம் நம்மை வெளிப்படுத்தலாம். ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளிலே நாம் தாண்டி செல்லலாம். ஒன்றே ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், நம் கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது எப்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு இமைப்பொழுது கூட தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். சடுதியில எத்தனையோ ஆபத்துகளும் துன்பங்களும் ஒரு இமைப்பொழுதுல நமக்கு வந்து சேரலாம். நம்மை காக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நாம் ஒவ்வொரு நாளுமே அவருடைய மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் கர்த்தரை மறந்தாலும் கூட நம்மை மறவாத கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். நம் கண்களை திறந்தருளும் என்று நாம் ஜெபிக்கும் போது நம் ஆண்டவருடைய பலன் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், நம்மை சுற்றிலும் நம்மை காக்கும்படியாக ஒரு அக்கினி ரதமான தூதர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பின் பணியை செய்கிற ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு நம்மை அர்ப்பணிக்கும் போது இந்த நாளிலே பெரிய காரியங்களை நாம் காண முடியும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறப்பா, எங்களை பாதுகாக்கும்படியா எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் கண்களை திறந்தருளும் அப்பா. உம்முடைய வழிநடத்துதலை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் மன கண்களை திறந்து அற்புதங்களை காணும்படியான பலத்தை கட்டளையிட்டார். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த தீங்கும் இல்லாதபடி இந்த நாளில பாதுகாப்பாய் சுமந்து கொண்டு நீ செல்வதை நாங்கள் உணர உடைய பாதுகாப்பை எங்கள் உள்ளத்துல பெய்யும், எங்களுக்கு முன்னாக செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.